டிப்ளமசி என்று வந்துவிட்டால் மனிதன் ஒரு வெளி வேடக்காரனாகவே மாறிதான் ஆக வேண்டியிருக்கிறது. குடும்பத்தில் உள்ளவர்களிடம் கூட மனதில் பட்டதை சொல்லாமல் அவர்கள் முகம் கோணாமல் இருக்குமாறு பார்த்து கொள்கிறோம். நாம் சொல்ல விரும்பாதவற்றை சொல்கிறோம், செய்ய விருப்பமில்லாத செயல்களை செய்கிறோம். இது எல்லாமே டிப்ளமசி என்ற பெயரில் நடக்கிறது. நமது டலிவர் ஓஷோவை கேட்டால் டிப்ளமசியும் ஹிப்போக்ரசியும் கிட்டத்தட்ட ஒன்று போல்தான் இருக்கிறது. ஸோ இந்த வீடியோவில் ஓஷோ டிப்ளமசியை பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். டிப்ளமசி என்பது எல்லாவித கன்னிங்னஸ்களுக்கும் கொடுக்கப்பட்ட அழகான பெயர். எதெல்லாம் அவலட்சணமானதாக இருக்கிறதோ அதற்கு கொடுக்கப்படும் அழகான லேபிள் என்று சொல்லலாம். மனிதர்களால் ஏற்படும் வன்முறை, முட்டாள்தனம், கன்னிங்னஸ் இவைகளை எல்லாம் டிப்ளமசி என்ற அழகான வார்த்தையை பயன்படுத்தி மறைக்க எடுக்கும் முயற்சி. Diplomacy is simply an effort to dominate. அது இரண்டு நபர்களுக்கு நடுவில் இருக்கலாம், அல்லது இரண்டு மதங்களுக்கு நடுவில் இருக்கலாம், இரண்டு நாடுகளுக்கு நடுவில் இருக்கலாம். It doesn't matter. ஈவன் கணவனும் மனைவியுமே ஒரு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பிற்குள் இருக்கிறார்கள். பெற்றோர்களும் குழந்தைகளுமே அப்படித்தான். அரசியலில் மட்டும்தான் என்றில்லை. டிப்ளமசி நம் வாழ்க்கை முழுவதும் பரவி இருக்கிறது. சில நபர்களை பார்த்தவுடன் காலையிலேயே இவன் முகத்தில் முழிச்சா விளங்கின மாதிரிதான், இன்றைக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய துன்பம் எனக்கு வரப்போகிறது என்று அர்த்தம் என்று நமது மனதிற்குள் நினைத்தாலும் நாம் அந்த நபர்களை பார்த்தவுடன் ஹலோ, ஹவ் ஆர் யூ, உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி என்று பல்லை காட்டுகிறோம். இதுதான் டிப்ளமசி. டிப்ளமசி நமது இரத்தத்தில் நன்றாக கலந்துவிட்ட ஒன்று. எங்கெல்லாம் டிப்ளமசி நுழைகிறதோ அங்கே கூடவே போலித்தனத்தையும் அழைத்து வரும். இட் டெஸ்ட்ராய்ஸ் ஆத்தென்டிசிட்டி, சின்சியரிட்டி, ஹானஸ்டி. நாம் சொல்ல விரும்பாததை நம்மை சொல்ல வைக்கும், செய்ய விரும்பாததை நம்மை செய்ய வைக்கும். மனிதன் மட்டும்தான் என்று அல்ல, இப்போது ஈவன் மனிதனோடு வாழும் மிருகங்களும் மிகவும் டிப்ளமேட்டிக்காக மாறிவிட்டன. குறிப்பாக நாய்கள் டிப்ளமேட்டிக்காக மாறிவிட்டன. நாய்களை நன்றாக கவனியுங்கள். முன்பின் பழக்கமில்லாத மனிதர் யாராவது வந்து வீட்டின் கதவை தட்டினால் நாய் இரண்டு வேலையை செய்ய ஆரம்பிக்கும். அந்த ஆளை பார்த்ததும் குலைக்க ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் தனது வாலையும் வேகமாக ஆட்டும். இதுதான் டிப்ளமசி. வந்திருக்கும் நபர் தமது எஜமானனின் நண்பரா இல்லையா? எதற்கும் இரண்டு வேலையும் செய்து வைப்போம். இரண்டு படகிலும் காலை வைத்திருப்போம். எது சரியானது என்று தெரிய வரும்போது தவறான படகிலிருந்து ஒரு காலை எடுத்துவிட வேண்டியதுதான். எஜமானர் வெளியில் வந்தவுடன் வந்திருக்கும் மனிதர் எஜமானருக்கு நண்பர் என்பதை நாய் தெரிந்து கொள்கிறது. அப்போது குலைப்பது நின்று விடுகிறது, வாலாட்டுவது தொடர்கிறது. மேன் கண்டாமினேட்ஸ் எவ்ரிதிங். ஈவன் கள்ளம் கபடம் இல்லாத நாய்கள் கூட மனிதனோடு இருப்பதால் கரப்டட் ஆகிவிடுகின்றன. குழந்தைகளுக்கும் டிப்ளமேட்டிக்காக இருக்க கற்றுக் கொடுக்கிறோம். ஒருபுறம் உண்மையை பேச வேண்டும், சின்சியராக இருக்க வேண்டும், ஹானஸ்டாக இருக்க வேண்டும் என்று அவர்களிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் இன்னொரு புறம் யாராவது ஒரு நபர் நமது வாசலுக்கு வந்தால் குழந்தைகளிடம் சொல்லி அப்பா வீட்டில் இல்லை என்று சொல்லுமாறு வற்புறுத்துகிறோம். இப்போது அந்த குழந்தை என்ன சொல்வது என்று குழம்புகிறது. நான் சிறுவனாக இருந்தபோது வெளியிலிருந்து எனது தந்தையை தேடி வீட்டிற்கு வரும் நபரிடம் அப்பா வீட்டில் இல்லை என்று உங்களிடம் சொல்லுமாறு சொன்னார் என்று சொல்வேன். வேறு என்னதான் செய்வது? ஒருவர் உண்மையாகவும் இருக்க வேண்டும், அதே சமயம் கீழ்ப்படிதலோடும் இருக்க வேண்டுமே. சிறு பிள்ளைகளின் மனதையும் கரப்ட் செய்ய ஆரம்பிக்கிறோம்.
ஒரு ரிலிஜியஸ் மேன் எல்லாவித டிப்ளமசியையும் விட்டுவிட வேண்டும். அவர் உண்மைத்துவம் உள்ளவராக இருக்க வேண்டும். He has to be sincere. அவர் அவராக இருக்க வேண்டும். எந்தவித நடிப்பும் இல்லாமல், எந்தவித ஃபால்ஸ் பர்சனாலிட்டிஸ்களும் இல்லாமல், எந்தவித ஃபசாட்ஸ்களும் இல்லாமல் இருக்க வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு போலித்தனங்களை நம்மை சுற்றி உருவாக்குகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கேவலமானதாக மாறும் நமது வாழ்க்கை. அவ்வளவுக்கு அவ்வளவு நரகத்தில் இருப்போம் நாம். போலித்தனங்களோடு வாழ்வது நரகத்தில் வாழ்வது. To live authentically is to be in heaven. Thanks for watching. முடிந்தளவு உங்களோட நண்பர்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய விமர்சனங்களை காமெண்ட்ஸில் சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சீக்கிரம் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, take care. Bye.